சாமியை பார்க்கலாம். எந்த ஊர்லயும் அப்படி ஒரு கோயில் இருக்காது. அப்படி மகத்துவம் வாய்ந்த திருப்பரந்துரை, திருவாசகம் பிறந்த ஊர். திருவாசகத்தினுடைய மூல ஏடு இன்னைக்கு எங்க இருக்கு தெரியுமா? பாண்டிச்சேரி அம்பலத்தாடி மடியில இருக்கு, மடத்துல இருக்கு. அது சிதம்பரத்தில் இருந்தது. மாணிக்க வாசகர் சொல்ல இறைவனே எழுதி அவரே கையெழுத்திட்டதாக வரலாறு சொல்லுது. சிற்றம்பலம், அழகிய திருச்சிற்றம்பலம் அப்படின்னு கையெழுதுல. அப்ப திருவாசகம்ங்கிற ஏடு எங்க இருக்கு? இப்ப அம்பலத்தாடி மடத்துல, பாண்டிச்சேரியில. ஏன் அங்க போச்சு? ஒரு காலத்துல இஸ்லாமியர் படையெடுப்பு நடந்து கோயில் இருக்க வரலாறு பூரா அழிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. பதறி போன அவர்கள் இந்த திருவாசக ஏட்டை எப்படியாவது காப்பாற்றணுமேனு சிதம்பரத்துல இருந்து பாண்டிச்சேரி கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றாங்க. எப்படி கொண்டு போக முடியும்? திருவாசகம் போதுன்னா எரிச்சிருவேன்ல, விடுவானா? அப்பதான் முயற்சி பண்ணாங்க. ஒருத்தர் இறந்துட்டா எப்படி பாடையை கட்டி தூக்கணுமோ அது போல பாடை கட்டி அது மேல திருவாசக ஏடுகளை அடுக்கி அது மேல ஒரு மஞ்சள் துணியை போர்த்தி அது மேல பூ மாலை எல்லாம் போட்டு 4 பேர் சுமக்க மேலதாளத்தோட பாடையை சுமந்து கொண்டு போனது போல கொண்டு போய் இன்றும் இருக்கிறது திருவாசகத்தினுடைய மூல ஏடு பாண்டிச்சேரி அம்பலத்தாடி.